தமிழ்நாடோட எலெக்ஷனோட எக்ஸிட் போல் நேத்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல எக்கச்சக்கமான டிஃப்ரெண்டா ரிசல்ட் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி குழம்பி இருக்கமோ, சோ அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா, நம்ம எப்படி குழம்பி இருக்கமோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எக்ஸிட் போலோட ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா வந்திருக்குது. சோ நம்ம போன டைம் ஆச்சு ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா கணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் ஹிஸ்டரி நம்ம திருப்பி பார்த்தோம்னா ஒரே கட்சி 2 டைம் ஆட்சி புரியலன்னு சொல்லி தெரியுது. ஓகே, ஏடிஎம்கே இப்ப டிஎம்கே வருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ இந்த டைம் 4 முனை போட்டி. சோ இதனால யாருனாலையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கணிக்கவே முடியல. ஒருவேளை அவங்க வருவாங்களோ, ஒருவேளை இவங்க வருவாங்களோ, ஒருவேளை கூட்டம் சேருது அவங்க வருவாங்க, இல்ல கூட்டம் சேரல அது ஓட்டா மாறான்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனை. இன்னி வரைக்குமே பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லி யாருனாலையும் 100% ஷியோரா பாத்தீங்கன்னா சொல்ல முடியல. சோ அதை சொல்ற விதமா ஒவ்வொரு ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா நேத்து வெளியிட்டு இருக்காங்க. சோ நம்ம நேத்து போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு 6 இருந்து 7 மணிக்குள்ள வந்துரும்னு. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்திருக்குது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். இந்த எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 முக்கியமான கம்பெனிஸா இருக்கட்டும், ஏஜென்சியா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மை இந்தியா, அப்புறம் மேட்ரிக்ஸ், அப்புறம் பீப்புள் பிளஸ், ஜேவிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா காமக்கியா அப்படின்னு சொல்லி இந்த 5 எண்ணம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறேன். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த 5மே 5 விதமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். 5மே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க. ஒரு செட் ஆஃப் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா டிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒரு சைடு ரிப்போர்ட் சொல்லுது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சொற்பமா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 150 சீட் கிட்ட ஜெயிச்சு அவங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா வருவாங்கன்னு சொல்லி சொல்லுது. இன்னொரு பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா ஆப்போசிட், இல்ல டிவிக்கே 120 சீட் கிட்ட ஜெயிச்சு அவங்க பாத்தீங்கன்னா முன்னிலை வைப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா சிஎம் சீட்டை பிடிப்பாங்கன்னு சொல்லி ஒரு சைடு. அப்புறம் இன்னொன்னு கடைசியா பாத்தீங்கன்னா இது எதுவுமே நடக்காது, ஹேங் அசம்பிளி வந்துடும், அதாவது பாத்தீங்கன்னா தொங்கும் சட்டமன்றம் வந்துடும் சொல்லி இந்த ஒரு கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏஜென்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் மை இந்தியா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎம்கேவும் அவங்க கூட்டணியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 92ல இருந்து 110 சீட்டை பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே கூட்டணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22ல இருந்து 32 சீட்டு பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிவிக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98ல இருந்து 120 சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மையா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தப்பா தோணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அதர்ஸ்குள்ள தான் என்டிகேங்கிற ஒரு கட்சியும் பாத்தீங்கன்னா இருக்குது. ஏன் என்டிகே அப்படின்னு பேரை போடல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 4 முனை போட்டி. சோ இது யாரும் பாத்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. சோ இது எல்லாம் போடணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா என்னோட ஒரு வேண்டுகோள். ஓகே ரைட். இப்ப பாத்தீங்கன்னா 98ல இருந்து 120 சீட் பாத்தீங்கன்னா டிவிக்கு ஜெயிப்பாங்கன்னு சொல்லி இந்த ஆக்சஸ் மை இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ஏஜென்சி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ இது கருத்துக்கணி பாத்தீங்கன்னா டிவிகே சைட்ல பிரபலமா பேசப்படுது. பாத்தீங்களாப்பா இதுதான் பாருங்க, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 122ல இருந்து 132 சீட்டு பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் அவங்க அலைன்ஸும் பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே அவங்க கூட்டணி பாத்தீங்கன்னா 87ல இருந்து 100 சீட் பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. டிவிக்கே கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 சீட். இது அப்படியே பாத்தீங்கன்னா 1% வந்துருச்சு. ஆக்சிஸ் மை இந்தியால இருந்து 1% பாத்தீங்கன்னா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு தரப்பு. சோ அது மட்டும் இல்லாம அதர்ஸ் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 6 சீட், அதாவது என்டிகே பாத்தீங்கன்னா அவங்களும் சேர்த்தா சொல்றாங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா 0ல இருந்து 6 சீட் கிட்ட ஜெயிக்கலாம் சொல்லி இது சொல்றாங்க. தேர்டு பாத்தீங்கன்னா பீப்புள் பிளஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 125 சீட் டு 145 சீட் பாத்தீங்கன்னா டிஎம்கே, 65 to 80 சீட்ஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, அண்ட் 18 to 24 சீட்ஸ் பாத்தீங்கன்னா டிவிகே, 2 to 6 சீட் பாத்தீங்கன்னா அதர்ஸ். அப்புறம் ஜேவிசி பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். ஜேவிசி என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே ஆட்சி அமைக்காது, ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் சொல்லி அவங்க சொல்றாங்க. ஜேவிசி சொன்ன கருத்து கணிப்பு என்னன்னா டிஎம்கே பாத்தீங்கன்னா 75ல இருந்து 95, அப்புறம் ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 128ல இருந்து 147 சீட் பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிவிகே பாத்தீங்கன்னா அதே மாதிரி 8 to 15 சீட் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கடைசியா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது காமக்கியா அப்படிங்கிற ஒரு அனலிஸ்டிக் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிஎம்கே பாத்தீங்கன்னா 78 to 95 மெஜாரிட்டி இல்ல, ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா 68 to 84 மெஜாரிட்டி இல்ல, டிவிகே பாத்தீங்கன்னா 67 to 81 மெஜாரிட்டி இல்ல. ஹங் அசம்பிளி வந்துடும். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி பண்ணி தான் பாத்தீங்கன்னா சிஎம் சீட்டை பிடிக்க முடியும்னு சொல்லி அவங்க ஒரு டைப் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிட் போல் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது எடுத்தோடனே நம்ம ஓட்டு போட்டிருக்கிற 5 கோடி மக்கள்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க நீங்க என்ன போட்டீங்க நாங்க என்ன போட்டீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க.
குறிப்பிட்டு ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 200ல இருந்து 500 பேர் கிட்ட தான் எடுப்பாங்க. ஏன்னா 234 தொகுதியும் பார்த்தீங்கன்னா எடுக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 7 நாள்ல அவ்வளவுதான் எடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த 234 சேர்த்து எவ்வளவு எடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000ல இருந்து 1,00,000 மக்கள் கிட்ட தான் எடுக்கவே முடியும். ஆக்சிஸ் மை இந்தியாவில் கீழே பார்த்தீங்கன்னா மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, அது மட்டும் இல்லாம ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங் அக்ராஸ் டெமோக்ரஸி அண்ட் ஜியாகிரபி, அப்புறம் சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மொத்தம் இவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னா 44,460 பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் சர்வைவர்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 96 பேர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. டோட்டல் அசம்பிளி பார்த்தீங்கன்னா 234 சீட்ஸ்லையும் போய் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். நம்பர் ஆஃப் வில்லேஜ் அண்ட் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1053 சிட்டிஸ் தான் எடுத்திருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் இனோவா கார்ஸ் அவங்க யூஸ் பண்ண கார்ஸ் பார்த்தீங்கன்னா 14. டோட்டல் கிலோமீட்டர் டிராவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,447 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது அங்கே போய் அவங்க கிட்டே போய் எடுத்திருக்கோம், அவங்க சொன்னது வச்சு தான் நாங்கள் இந்த கருத்து கணிப்பு நடத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் மொத்தம் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,460 பேரு கிட்ட தான் கிட்ட எடுத்திருக்காங்க. எவ்வளவு 5 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடலாம்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இவங்க சாம்பிள்ஸ் எடுத்தது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 44,460 பேருக்கு கிட்ட தான் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் போய் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏஜென்சியில கிட்டத்தட்ட 96 பேர் எடுத்திருக்காங்க. எத்தனை சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 233 சீட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 188 மக்கள் கிட்ட தான் போய் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதுல இருந்தே தெரியும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படையா சொல்லிட்டாங்க, மற்ற எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இனி வரைக்கும் சொல்ல கிடையாது. ஸோ நம்ம இதுல இருந்தே பார்க்கலாம். இப்போ ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டா அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 188 பேர் கிட்ட தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது கணக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்துல போய் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ இவங்க எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால இது எல்லாமே சொல்றது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அக்யூரேட் வேல்யூ தான் நம்ம இருக்கணும், அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வந்தாதான் யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறுவனமாகும். ஓகேவா? கடைசியா இந்த காமக்கியா அப்படிங்கிற இந்த ஏஜென்சி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஹங் அசம்பிளி. இந்த ஹங் அசம்பிளி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே இருக்காது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா போய் அமைக்கணும், சிஎம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 சீட்டு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும் இண்டிவிஜுவலா. ஸோ அப்படி இல்லை நான் பார்த்தீங்கன்னா கூட்டணியோட சேர்ந்து வைக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட தனிப்பெரும்பான்மை இல்ல, 118 சீட் இல்லாம மத்த எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்துட்டு தான் 120 சீட்டு கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு மினிஸ்ட்ரியோ இல்ல அங்க இருக்கிற எம்எல்ஏ சீட்டோ பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கணும். அப்படி இல்லாம யாருக்குமே எதுவுமே கிடைக்கல, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பாதி பாதியா தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்னர் கிட்ட போகும். அவரு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லுவாரு. இப்போ ஒரு சிம்பாலிக் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இருக்கிறேன், என்கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னா நான் வேற என் தம்பி நிக்கிறான்னா நான் அவன்கிட்ட போய் கேட்கணும். சோ அவங்க நம்ம 2 பேரும் ஒத்துக்கிட்டோம்னா நானும் அவனு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். ஸோ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர்ல பார்த்தீங்கன்னா பங்கு தரணும். புரிஞ்சுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இது எதுவுமே நடக்காம ஸோ நாங்கள் யாரு கூடயும் கூட்டணியே வரமாட்டோம் அப்படின்னா இந்தியன் பிரசிடென்ட் ஆட்சி பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும். ஸோ ஒரு 6 மாசத்துக்கு கழிச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லைன்னா ரீஎலெக்ஷன். ஸோ இதுதான் ஹங் அசம்பிளி. ஸோ காணக்கியா பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்றாங்க, ஹங் அசம்பிளி தான் வரும் அப்படின்னு. இது எல்லாமே சேர்த்து போல்ஸ் ஆஃப் போல்ஸ் பார்த்தோம்னா டிஎம்கே தான் எல்லா கூட்டணியோட சேர்ந்து ஒரு 120 சீட் கிட்ட ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. டிவிகே பார்த்தீங்கன்னா 3rd, டிஎம்கே பார்த்தீங்கன்னா 2nd அப்படின்னு சொல்லி நம்ம தெரிய வருது. என்டிகே பார்த்தீங்கன்னா சில சொச்சம் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ நம்ம இது வச்சு ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா வரவே முடியாது. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 3 நாள் தானே இருக்கு, வெயிட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஒரிஜினல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான எலெக்ஷன். நம்ம என்னமே சொல்ல முடியாது. டிவிகே ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏடிஎம்கே என்டிகே யாரும் எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா இப்போ நானும் நின்றுருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? இது ஒரு வேலை இருக்கலாம், இவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்து இன்னொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.